திடக்கழிவுகளை மறுசுழற்சி பொருட்களாக மாற்றிய சென்னை மாநகராட்சியின் செயலை தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா வெகுவாக பாராட்டியுள்ளார். சென்னை மாநகராட்சி மண்டலம் 1 முதல் 8 வரை சேகரிக்கப்படும் குப்பைகள் கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்திலும், மண்டலம் 9 முதல் 15 வரை பெருங்குடியில் உள்ள குப்பை கொட்டும் வளாகத்திலும் பல்லாண்டு காலமாக கொட்டப்பட்டு வந்தன. மாநகர் விரிவாக்கம், மக்கள் தொகை அதிகரிப்பு, வணிக செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பெருங்குடி மற்றும் கொடுங்கையூர் ஆகிய 2 வளாகங்களிலும் குப்பைகள் கொட்டுவது அதிகரித்து சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும் நிலை உருவானது. இதைத் தொடர்ந்து பெருங்குடியிலும் கொடுங்கையூரிலும் உள்ள திடக்கழிவுகள் பயோ மைனிங் முறையில் பிரித்தெடுக்கப்பட்டு நிலத்தை மீட்டெடுக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. பயோ மைனிங் முறையில் திடக்கழிவுகளை அகழ்ந்தெடுத்து அகற்றும் பணிகள் 2022ஆம் ஆண்டு முதல் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் பெருங்குடியில் 25,30,000 மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் அகற்றப்பட்டு 94.29 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளது. அதேபோல கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்தில் 18.03 லட்சம் மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் பயோ மைனிங் முறையில் அகற்றப்பட்டுள்ளன. மேலும் இந்த திடக்கழிவுகள் பயோ மைனிங் முறையில் மறு சுழற்சி பொருட்களாக மாற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் 3 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நிலத்தில் 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுவேலி அமைத்து குழாய் மூலம் நீர்ப்பாசன வசதியுடன் சுமார் 1500 பசுமை மரக்கன்றுகள் நட்டு பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த திட்டம் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக பார்க்கப்பட்ட நிலையில் சென்னை மாநகராட்சியின் இந்த செயலை தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா வெகுவாக பாராட்டியுள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் சென்னையில் 50 ஆண்டுகளாக கொட்டி கிடந்த குப்பைகளை பிளாஸ்டிக், உலோகம் என தரம் வாரியாக பிரித்து பயோ மைனிங் முறையில் மறுசுழற்சி பொருட்களாக மாற்றிய சென்னை மாநகராட்சியின் நடவடிக்கை வரவேற்புக்குரியது என்று கூறியுள்ளார். மேலும் இது இந்தியாவின் திடக்கழிவு பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கொடுத்து நாட்டிற்கே நன்மை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை ரீடாக் செய்து ஆனந்த் மஹிந்திராவுக்கு நன்றி கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீதமுள்ள குப்பைகளை பிப்ரவரி 2027க்குள் அகற்றி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார்.